நமஸ்காரம், வணக்கம். வெல்கம் டு சாந்தா பாட்டி சமையல். நான் 70 வருஷமாக சமையல் பண்ணிட்டுருக்கேன். என் குழந்தைகள், என் பேர குழந்தைகள், கொள்ளு பேர குழந்தைகளுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டுருக்கேன். எல்லோரும் ஸ்கூலு, காலேஜு, ஆஃபீஸு எல்லாத்துக்கும் போகிறால அவளுக்கு விதவிதமாக சமைச்சு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஐ வாஸ் அ வெரி பிஸி ஒர்க்கிங் உமன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதும் நானும் எங்கள் மாமியாரும் சேர்ந்து என் ஹஸ்பண்ட்க்கு அவருக்கு ஆஃபீஸ்க்கு 6:30க்கு லஞ்ச் ரெடி ஆகணும் காத்தால். அதனால் 4 மணிக்கு எழுந்து நாங்கள் லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். ஸோ 6:30க்கு எங்கள் வீட்டில் யார் வேணாலும் சாப்பிட்ற அளவுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் என் பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் போகணும். ஸோ ரொம்ப ஹெக்டிக் ஷெட்யூலில் தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அப்போது லஞ்சுக்கு சட்டுன்னு பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும், ஃபாஸ்ட்டாகவும். அது மாதிரி ஒரு ரெசிபி அண்ட் நியூட்ரிஷியஸாகவும் இருக்கணும். அந்த மாதிரி சில ரெசிபிஸ் உங்களுக்கு போடுறோம். அதுக்கு ஒரு காம்போ இன்றைக்கி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். இன்றைக்கி என்ன காம்போ தெரியுமா? ட்ரிபிள் காம்போ. வெஜிடபிள் சாம்பார், வாழைக்காய் கருமது, வெள்ளரிக்காய் பச்சடி. இப்போது வெஜிடபிள் சாம்பாருக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாமா? இந்த வெஜிடபிள் சாம்பாருக்கு நாங்கள் எடுத்துகிட்டு இருக்க காய் கேரட், கொடமிளகா, வெண்டைக்காய், சௌச்சௌ, கத்திரிக்காய் அண்ட் தக்காளி. இது தவிர நீங்கள் பூசணிக்காய், பரங்கிக்காய், முருங்கைக்காய், வேறு என்ன காயெல்லாம் உங்களுக்கு இஷ்டமோ அதெல்லாமும் சேர்த்துக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையானது புளி. ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து ஜலத்தில் போட்டு நல்லா அதில் இருக்கிற தூசி தும்பெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கேன். உப்பையும் போட்டு வடிகட்டி வச்சுருங்க. புளி ஜலம். இது என்னன்னு பார்க்குறல, பாட்டி காலத்தில் இதை சுண்டுன்னுவேன். துவரம் பருப்பை ஒரு சுண்டு எடுத்து நல்லா குக்கரில் வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. இது 4 பேருக்கு போகிறோம். கட்டி பெருங்காயம் சின்ன துண்டு 2, கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், வரமிளகா 4, பச்சை மிளகா 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான மேலே போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, நம்மளோட சிக்னேச்சர் ஆலினால் பொடி 2 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். கத்திட்டி காஞ்சிட்டு சுதா கொஞ்சம் எண்ணெய் விடு. எண்ணெய் நல்லா காயணும். காஞ்ச உடனே பெருங்காயம் போடலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இந்த 2 துண்டு பெருங்காயத்தை இந்த எண்ணெய் மேலே போடுங்க. போட்டணும், பொரிஞ்சிடும். அது பொரிஞ்சப்பறம் தான் கடுகு போடணும். நல்லா பொரியுது, இன்னும் கொஞ்சம் பொரியணும். திருப்பி விடுங்க. பாருங்க, கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடிச்சிட்டு வெந்தயம் போட்டலாமா? வெந்தயம் வர விட்டா வாசனை வரும். உடனே பச்சை மிளகாயும் போட்டுருங்க. பச்சை மிளகாய் வெடிக்கும், கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. பச்சை மிளகாயே போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டலாமா? காய்கறிலாம் சேர்த்துடலாமா? கேரட் போட்டுமா? சௌச்சௌ, வெண்டைக்காய், கத்திரிக்காயை தண்ணியில் போட்டு வைக்கணும், இல்லாட்டா கருப்பாயிடும். குடமிளகாய், தக்காளி போட்டுமா? போடு. நான் காய்கறி எல்லாம் குக்கரில் வேக வைக்கல, இதுலேயே போட்டு வேக வச்சோம்னா அப்புறம் கொஞ்சம் வெந்தப்புறம் தான் புளி தண்ணி விடணும். அப்போ தான் நல்லா வேகும். உங்களுக்கு தேவையானால் குக்கரில் வேக வச்சுக்கோங்க. இந்த குக்கரில் இந்த காய்கறிலாம் வேக வச்சு அப்புறமா அந்த சாம்பாரில் சேர்த்தோம்னா அந்த அளவு வாசனையாக இருக்காது. இந்த மாதிரி வதக்கி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே காய்கறி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். அதனால் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு இதில் போட்டிருக்கு. ஆஹா, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆரஞ்சு, ரெட், க்ரீன், ப்ரௌன். ஆஹா, பர்பிள், கத்திரிக்காய் பர்பிள். இப்போ புளிஜலம் விட்டுடலாமாம்மா? விட்டுடலாம். இந்த புளிஜலத்துலேயே ஒரு 2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கு. அதோடய கரைச்சி விட்டுருங்க.
அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுவிட்டேன். இப்போ வந்து மஞ்சப்பொடி போட்டோம். இப்போ அடுத்தது எங்களோட சிக்னேச்சர் ஆலினால் பொடி போட போகிறோம். இந்த ஆலினால் ஏன்னாக்கா இது சாம்பார், ரசம், கூட்டு எல்லாத்துக்குமே ஒரு காமன் பொடி. இப்போ இந்த சாம்பார் வந்து அரைச்செல்லாம் விட வேண்டாம், சட்டுன்னு பண்ணிடலாம். அதுக்கு தான் இந்த ஆலினால் பொடி. இது எங்களோட சேனல் ஆரம்பித்த புதுசுலேயே இதோட லிங்க் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து இப்போ கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் அதை எப்படி பண்ணணும்னு பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீட்டு சமையலில் இந்த ஒரு பொடி தான், அதனால தான் இதுக்கு ஆலினால்னு வச்சுருக்கோம். எல்லாம் சாம்பார், ரசம், கூட்டு எல்லாத்துக்கும் இந்த ஒரு பொடி தான் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இது ஆலினால். இப்போ பாருங்கள், இது கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ அப்படியே அந்த பொடியை ட்ரை பொடியை போட்டிங்கன்னா அது கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் ஒரு தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி இதில் விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதித்து காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். அதில் எவ்வளோ புதுசுன்னு வருது பார்த்தாங்களா? காயெல்லாம் நல்லா வேகணும். இப்படி கொதிச்சா தான் வேகும். இது நல்லா அப்பப்போ கிளறி விடுங்க. கமகமான வாசனை வருது பற்றியா? சூப்பராக வருது. கொதிக்கச்சா இந்த பச்சை வாசனை இருக்கு, அது போகணும். காய் வெந்திருக்கான்னு பார்க்கணும். என்ன மாதிரி இருக்கவாலாம் கடிக்க முடியாது இல்லை. காய் வெந்தால் தான் பருப்பு போடலாம். நல்லா வெந்துருது. நல்லா வந்துட்டா வெந்துருத்தோம். இப்போ காயெல்லாம் வெந்து போச்சு பார்த்தீங்களா? பாருங்கள், நல்லா வெந்து போச்சு. பருப்பை கொட்டிடலாமா? இப்போ பாருங்க எப்படி கொதிக்கிறத பார்த்தாங்களா? தலை 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 தலைன்னு. இப்போ கொத்தமல்லியை போட்டுடலாமா? இப்போ கொஞ்சம் பச்சை நல்லெண்ணெய் விடலாமா? வாசனையாக இருக்கும். இப்போ வெஜிடபிள் சாம்பார் ரெடி. வாசனை தூக்குறது. வாழைக்காய் கரும்பு பண்ணலாமா? வாழைக்காய் தோல் சீவி ஸ்கொயராக சின்ன ஸ்கொயராக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் கருக்காமல் இருக்கும். வாழைக்காயை லேசாக ஸ்ட்ரீம் பண்ணால் போகிறோம். பார்த்தாங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பராக இருக்குது பார்த்துங்க. எண்ணெய் காஞ்சு போச்சு பார்த்தாங்களா? கடுகு போடலாமா? ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, பெருங்காயம், ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை. பருப்பு நல்லா ஊற விட்டு சேஃபாக ஆகணும். அப்போ இந்த வாழைக்காயை போடணும். கருவேப்பிலை ஏன் தெரியுமா பொரிக்கிறோம்? நம்ம எடுத்து வச்சுருவோம். இதில் என்ன வாழைக்காயோட சேர்ந்து சாப்பிட்டுடலாம். பொரிச்சா நல்லா இருக்கும். ஆமாம். வாழைக்காயை போடலாமா? இது கொஞ்சம் சாட்டே பண்ணதுக்கப்புறம் உப்பு போடலாம். அதுக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மிளகா பொடி போடலாம். ஏன்னா மஞ்சள் பொடி முன்னாடியே போட்டுட்டோம். போட்டுடும், உப்பு போட்டுரும். ஒரு ஸ்பூன் சரியாக இருக்குமாம்மா? சரியா இருக்கும். கொஞ்சம் போட்டோம். கொஞ்சம் போடு. போகிறோம். மிளகா பொடி 2 டீஸ்பூன். நல்லா முறுன்னு வாழைக்காய் கரும்பு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா? சின்ன குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவான். இப்போ லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணலாமா?
இப்போ சாம்பார் சாதம் கலக்கலாமா? சாம்பார் சாதம் போடலாமா? வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் சேர்த்துடலாமா? கிறிஸ்பி வாழைக்காய் கரும்பு போடலாமா? ஓ, வெள்ளரிக்காய் பச்சரி. பேக் பண்ணிடுவோமா? தருவாய் எதை நான் கேட்பின். லன்ச் பாக்ஸ் ரெடி. 7th நான் ஸ்கூலுக்கு வரட்டுமா? அந்த நாளில் இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுத்ததே இல்லை. டப்பாவில் போட்டு கொடுத்துருவா. எவ்வளோ நல்லா இருக்கு பார். இது போல் நிறையா ரெசிபிஸ் போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 7 ஒரு நல்ல பாட்டாக பாடு. சாம்பார் சாதம் பண்ணி கொடுத்துருக்கேன். श्री जयदेव भणितमति सुंदर. श्री जयदेव भणितमति सुंदर. मोहन मधुरिपु रूपम्. श्री जयदेव भणितमति सुंदर. मोहन मधुरिपु रूपम्. हरिचरण स्मरणं प्रति सम्प्रति पुण्यवता अनुरूपं. हरिचरण स्मरणं प्रति सम्प्रति पुण्यवता अनुरूपं. पुण्यवता अनुरूपं. पुण्यवता अनुरूपं. रासे हरिमिह विहितविलासं. स्मरति मनो मम कृतपरिहासं. रासे हरिमिह विहितविलासं. स्मरति मनो मम कृतपरिहासं.